அடுத்தது synchronous generatorல 14th problem. Two 550 kVA alternators operate in parallel to supply the following loads. ரெண்டு loads கொடுத்திருக்காங்க. 250 kW at 0.95 per factor lagging and 100 kW at 0.8 per factor leading. So one machine is supplying 200 kW at 0.9 per factor lag. The power factor of the other machine may be. As usual நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா கேட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கேட் 1993ல கேட்ட கொஸ்டின். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 550 kVA ஆல்டர்னேட்டர். ஸோ ரெண்டு ஆல்டர்னேட்டர் இருக்குது. 550 kVAல நமக்கு ரெண்டு ஆல்டர்னேட்டர் இருக்குது. அதுமாதிரி ரெண்டு லோட் கொடுத்துருக்காங்க. அதாவது லோடை PL1 எழுதிக்கலாம். PL1 ஈக்குவல் டு 250 kW. அதோட பவர் ஃபேக்டர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 0.95 லாகிங். அடுத்த லோடு பார்த்தீங்கன்னா PL2 ரியல் பவர் ஆஃப் லோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 kW. அதோட பவர் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 0.8 லீடிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர். ஃபஸ்ட்டு ஜென்ரேட்டர் என்ன சப்ளை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 kW. அதோட பவர் ஃபேக்டரில் பார்த்தீங்கன்னா 0.9. ஸோ இன்னொரு ஜென்ரேட்டரோட கிலோவாட்டும் அதோட பவர் ஃபேக்டர் என்னன்னு நமக்கு இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது ஜென்ரேட்டர் 2ஓட எவ்வளோ சப்ளை பண்ணுது அதோட பவர் ஃபேக்டர் என்ன இதான் நமக்கு கொஸ்டின். ஜென்ரேட்டர் 2 எவ்வளோ சப்ளை பண்ணுது அதோட பவர் ஃபேக்டர் என்ன இதுதான் கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ நமக்கு டோட்டல் பவர் சப்ளை ஈக்குவல் டு டோட்டல் லோடு இல்லைனா டோட்டல் டிமாண்டாக இருக்கணும். ஸோ அதாவது PG1 ப்ளஸ் PG2 ஈக்குவல் டு PL1 ப்ளஸ் PL2. அதாவது ரியல் பவர் டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் லோடாக இருக்கணும். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, PG1 கொடுத்துருக்காங்க 200 kW ப்ளஸ் PG2 ஈக்குவல் டு PL1 லோடு எவ்வளோ 250 kW. அதேமாதிரி அடுத்தது எல்லாமே கிலோவாட்டில் இது வந்து 100. ஸோ 350 இதை இங்கே கொண்டு போனால் -200. ஸோ நமக்கு ரியல் பவர் 2 பார்த்திங்கன்னா 150 kW. இதான் நமக்கு PG2. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா PG2 150 kW கண்டுபிடிச்சாச்சு. என்ன பவர் ஃபேக்டரில் அது சப்ளை பண்ணும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம ஃபார்முலா பவர் ஃபேக்டரை இந்த Pயும் Qவையும் வச்சு நம்ம பவர் ஃபேக்டர் ஆங்கிள் பையும் கம்பைன் பண்ணி ஒரு ஃபார்முலா P, Q. இது பார்த்திங்கன்னா இது ரியல் பவர், ரியாக்டிவ் பவர். இது பார்த்திங்கன்னா பவர் ஃபேக்டர் ஆங்கிள். மூணே வச்சு நம்ம இப்போ ஒரு ஃபார்முலா எழுதணும். ஸோ பேசிக் தான் நமக்கு தெரியும். S ஈக்குவல் டு P ப்ளஸ் JQ. அதாவது இது காம்ப்ளெக்ஸ் பவர். இது VAல இருக்கும். P ரியல் பவர் வாட்ஸில் இருக்கும். Q வந்து ரியாக்டிவ் பவர். இது வோல்ட் ஆம்பியர் ரியாக்டிவாக இருக்கும். ஸோ Pக்கு என்ன ஃபார்முலா நமக்கு P ஈக்குவல் டு VI sin phi and Q ஈக்குவல் டு P ஈக்குவல் டு cos phi ரியல் பவர். Q ஈக்குவல் டு VI sin phi and S equal to V into I. இது ஒரு பேசிக் தான், பேசிக் ஃபார்முலா. இது வோல்ட் ஆம்பியர் இது வந்து வாட்ஸில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரியாக்டிவ் பவர் வாரில் இருக்கும், VARல இருக்கும். ஸோ இப்போ நம்ம இப்படி பண்ணலாம். பார்த்திங்கன்னா tan phi அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா tan phi அப்படின்னா sin phi டிவைடட் பை cos phi எழுதணும். ஸோ Q by P அப்படின்னு நம்ம எழுதலாமா. Q by P equal to Q by P என்னது VI sin phi and P equal to VI cos phi. So VA and V cancel sin by cos, so that is equal to tan phi. So நம்ம tan phi equal to Q by P. So phi equal to tan inverse of Q by P. So இது தெரிஞ்சுட்டா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆங்கிள், தட் இஸ் பவர் ஃபேக்டர் ஆங்கிள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு வந்து பவர் ஃபேக்டர் கண்டுபிடிச்சலாம். காஸ் ஆஃப் தட் ஆங்கிள் போட்டோன்னா நமக்கு பவர் ஃபேக்டர் கிடச்சிடும். ஸோ இப்போ நமக்கு P தெரியும், அதாவது ரெண்டாவது ஜென்ரேட்டரோட P தெரியும், அதோட Q கண்டுபிடிக்கணும். ஸோ Q இப்படி கண்டுபிடிக்கலாம். அதுவும் சேம் திங். லோடோட Q ஈக்குவல் டு ஜென்ரேட்டரோட Q. அதாவது QL1 ப்ளஸ் QL2 ஈக்குவல் டு QG1. ஜென்ரேட்டர் 1ஓட ரியாக்டிவ் பவர், ஜென்ரேட்டர் 2ஓட ரியாக்டிவ் பவர். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம், Q ஈக்குவல் டு நமக்கு கிலோவாட் பை, அதாவது Q எப்படி கண்டுபிடிக்கலாம், P நமக்கு கொடுத்துருக்காங்க, பவர் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ Q ஈக்குவல் டு P tan phi. ஸோ Q இந்த ஃபார்முலா சேம் திங். tan phi ஈக்குவல் டு Q by P. ஸோ Q ஈக்குவல் டு P tan phi. ஸோ நமக்கு எல்லாமே P தெரியும். ஸோ QL1 அப்படின்னா நமக்கு எவ்வளோ QL1 250 கிலோவாட் கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் tan ஆஃப் 5 எப்படின்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0.95. ஏன்னா 0.95 நமக்கு வந்து லேகிங் கொடுத்துருக்காங்க. QL ஃபஸ்ட் லோடு பார்த்தீங்க அப்படின்னா 250 கிலோவாட் கொடுத்துருக்காங்க. அதோட 5 இது ஆக்சுவலாக இது என்னது tan 5 ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0.95. ஏன்னா நம்மளோட பர்ஃபெக்ட் வந்து 0.95 லேகிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து நம்ம இப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0.95 போட்டால் 5 கிடச்சிரும். tan 5 போட்டு 250 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு QL கிடச்சிரும். ஸோ 250 இன்டு tan ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0.95 எவ்வளவு? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 18.19 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 82.17 கிலோவாட். அடுத்தது QL2 அதே மாதிரி தான். தட் இஸ் QL2 எவ்வளோ வரும் நமக்கு 100 இன்ட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் பவர் ஃபேக்டர் வந்து 0.8 tan ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0.8 போட்டோம்னா நமக்கு QD2 வரும். ஆனால் அதில் லீடிங் கொடுத்துருக்காங்க. லீடிங் கொடுத்துருந்தா நமக்கு Q வந்து நெகட்டிவில் இருக்கும். அது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நமக்கு லீடிங் பர்ஃபெக்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா Q வந்து நெகட்டிவ்ல இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து QL2 தட் இஸ் ஈக்குவல் டு PL2 இன்ட்டு tan 5. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? PL2 எவ்வளவு நமக்கு 100 இன்ட்டு tan ஆஃப் 5 ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் பர்ஃபெக்டர். அது நமக்கு வந்து 0.8 காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0.8. அதில் ஒரு ஆங்கிள் கிடைக்கும். இந்த tan ஆஃப் அந்த ஆங்கிள் இதோட போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ நமக்கு 75 கிலோவாட். பட் இது வந்து நெகட்டிவாக இருக்கணும், அதை மறந்துக்கூடாது. QL2 அதாவது லீடிங் பர்ஃபெக்டர் அப்படின்னு கொடுத்துருக்கனால நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா -75 கிலோவாட். ஸோ அதே மாதிரி QG1 ஜென்ரேட்டர் ஒன்னோடது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 200 அதோட ரியல் பவர். அதாவது இது வந்து PG1 tan ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0.9. இது ஆக்சுவலாக tan 5 தான் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0.9. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 96.86. இப்போ டோட்டல் Q அதாவது QG2 தான் நமக்கு தேவை. QG2 ஈக்குவல் டு QL1 ப்ளஸ் QL2. இங்கே வந்து QG1 இந்த சைடு வரும். இது இங்கே கொண்டு போகும்போது மைனஸ் QG1. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது 82.17 மைனஸ் 75. L2 வந்து நெகட்டிவில் வந்திருக்கு. மைனஸ் QG1 96.86. ஸோ ஃபைனல் உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா -89.69. ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும்? tan 5 கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நம்ம பர்ஃபெக்ட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ tan 5 ஈக்குவல் டு Q/P. அதாவது QG2/PG2. அது வந்து நெகட்டிவில் இருக்குது. ஸோ நமக்கு லீடிங். ஸோ -89.69 டிவைடட் பை 150. PG2 கண்டுபிடிச்சிருக்கோம் ஆல்ரெடி 150. ஸோ இதில் சிம்பிளிஃபை பண்ணி 5 கண்டுபிடிச்சோன்னா 30.8766. ஸோ நமக்கு பர்ஃபெக்ட் கண்டுபிடிக்கணும். பர்ஃபெக்டோட ஆன்சர் பர்ஃபெக்ட் என்னது? பர்ஃபெக்டர் ஈக்குவல் டு காஸ் 5. ஸோ காஸ் ஆஃப் 30.8766 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.858. இது வந்து நெகட்டிவ். ஸோ லீடிங், அதை மறந்துக்கூடாது, அது கவனமாக பார்க்கணும். ஸோ நெகட்டிவ், ஸோ அது லீடிங். ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.858 லீடிங் பர்ஃபெக்டர். இப்போ எந்த ஆன்சரோட மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது சிங்க்ரோனஸ் ஜென்ரேட்டரில் 15th ப்ராப்ளம். இது பார்த்தீங்கன்னா கேட் 1997 கேட்ட ப்ராப்ளம். A single phase alternator has a synchronous reactance of 2 ohm and negligible resistance. If it supplies 10 amps to a purely capacitive load at 200 volt, then generated EMF will be dash volt and the regulation will be dash percentage. So regulation and voltage கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு given data எழுதிக்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 2 ohm XS synchronous reactance equal to 2 ohm and RA negligible approximately 0. அப்புறம் லோடு வந்து பியூர் சின்னு கொடுத்துட்டாங்க. லோடு பார்த்தீங்கன்னா சி பியூர் கெப்பாசிட்டன்ஸ். அண்ட் கரண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 amps அண்ட் வோல்டேஜ் 200 volt. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இஜி ஜென்ரேட்டட் வோல்டேஜ் எவ்வளவு, பர்சன்டேஜ் வோல்டேஜ் ரெகுலேஷன். பர்சன்டேஜ் ரெகுலேஷன் எவ்வளோ தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஜென்ரேட்டருக்கு என்ன ஃபார்முலா? ஈயோட ஃபார்முலா என்ன? ஜென்ரலாக போலார் ஃபார்முலா எழுதினோம்னா ஈயோட ஆங்கிள் டெல் ப்ளஸ்ஸாக இருக்கும் ஜென்ரேட்டருக்கு. தட் இஸ் ஈக்குவல் டு V0 ப்ளஸ் IA
IA வெக்டார் அதோட வேல்யூ IA இன்ட்டு பர்ஃபெக்ட் ஆங்கிள் ப்ளஸ் கெப்பாசிட்டி லோடு கொடுத்துருக்காங்க நல்லா ப்ளஸ் அப்புறம் எக்ஸஸ் இன்ட்டு டீட்டா அதாவது இசட்எஸ்னால் டீட்டா எக்ஸஸ்ங்க வந்து நமக்கு பியூராக 90 தான் வரும் இசட்எஸ்ல ஆர்ஏ நெக்லிஜிபிள் கொடுத்துருக்காங்க ஸோ இசட்எஸ் போட்டோம்னா டீட்டா போடுவோம் ஸோ இப்போ இதுலேயும் டீட்டானே போட்டோம் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு வி கொடுத்துருக்காங்க 200 வோல்ட் ஐஏ பார்த்தீங்கன்னா 10 ஆம்ஸ் அப்புறம் பியூர்லி கெப்பாசிட்டிவ் லோடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ கெப்பாசிட்டிவ் லோடுனா நமக்கு லீடிங் ஸோ அந்த 5 வந்து ப்ளஸில் வரும் ஐ கூட வர்ற அந்த ஆங்கிள் வந்து ப்ளஸில் வரும் ஸோ பியூர்லி கெப்பாசிட்டின்னு கொடுக்குறாங்க 90 அப்புறம் எக்ஸஸ் 2 ஆர்ஏ நெக்லிஜிபிள்னால இதுவுமே 90 எக்ஸோட வேல்யூ ரியாக்டன்ஸ் வேல்யூ வந்து 90 டிகிரி 2 அட் அன் ஆங்கிள் 90 டிகிரி ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 200 ப்ளஸ் இது 90 ப்ளஸ் 90 180 ஆயிரும் 180னா மைனஸ் ஆயிரும் ஸோ நமக்கு minus 2 into 10 20 so நமக்கு 180 volt so del equal to 0 and E equal to அதாவது just magnitude மட்டும் தான் நமக்கு வந்திருக்கு angle இல்லை so நமக்கு del equal to 0 E equal to 180 volt இப்போ நமக்கு voltage regulation க்கு என்ன formula voltage regulation percentage regulation equal to E ஓட magnitude minus V divided by V into 100 so நமக்கு E எவ்வளவு 180 and V equal to 200 divided by 200 into 100 ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாக E தான் கிரேட்டராக இருக்கும் ஆனால் இங்கே வந்து E வந்து லெஸ்ஸாக இருக்குது ஏன் லோடு வோல்டேஜ் ஜாஸ்தியாக இருக்குன்னா பியூர் கெப்பாசிட்டர் போட்டிருக்கோம் ஸோ கெப்பாசிட்டருக்கு தான் நமக்கு நெகட்டிவ் வோல்டேஜ் ரெகுலேஷன் கிடைக்கும் லீடிங் லோடாக இருந்தால் தான் நெகட்டிவ் வோல்டேஜ் பாசிபிலிட்டி ஸோ இங்கே நமக்கு வந்து நெகட்டிவ் வோல்டேஜ் ரெகுலேஷன் கிடைக்கும் அது எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தா சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10%. ஸோ 180 வோல்ட் EG ஈக்குவல் டு 180 வோல்ட் அண்ட் பர்சன்டேஜ் வோல்டேஜ் ரெகுலேஷன் ஈக்குவல் டு 10%. ஸோ நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது வந்து 10%, 180 volt.